ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் ஆபிரகாம் நடித்துள்ள ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் பதான். சித்தார்த் ஆனந்த் இயக்கிய இது உளவு மற்றும் உயராக்டேன் நடவடிக்கை ஆகியவற்றின் கலவையாக உறுதியளிக்கிறது. சதி ஒரு உளவாளியைச் சுற்றி வருகிறது. ஷாருக் கான் நடித்தார். அவர் சர்வதேச உளவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆபத்தான விளையாட்டில் சிக்கினார். ஜான் ஆபிரகாம் எதிரியாக நடிக்கிறார். கதையின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் திரைப்படத்தின் நுட்பமான ஆக்ஷன் காட்சிகளுக்காகவும் அதன் நடிகர்களின் நட்சத்திர சக்திக்காகவும் பாராட்டியுள்ளனர். ஷாருக் கான் ஒரு இடைவெளிக்கு பிறகு பெரிய திரைக்கு திரும்புவது ரசிகர்களால் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டது. இது படத்தைச் சுற்றியுள்ள சலசலப்பைச் சேர்த்தது. தீபிகா படுகோனின் உளவாளியின் சித்தரிப்பும் கதைக்கு ஆழம் சேர்க்கிறது. ஒட்டுமொத்தமாக பதான் அட்ரினலின் பம்பிங் ஆக்ஷன் மற்றும் நட்சத்திர நிகழ்ச்சிகளுடன் பொழுதுபோக்கிற்கான வாக்குறுதியை வழங்குவதாக தெரிகிறது. இருப்பினும் எந்தவொரு படத்தைப் போலவே தனிப்பட்ட கருத்துக்கள் மாறுபடலாம். எனவே நீங்கள் ஆக்ஷன் பேக் த்ரில்லர்களை ரசிக்கிறீர்களா என்பதைச் சரிபார்க்க வேண்டும். அட்லி இயக்கிய மற்றும் ஷாருக் கான் நடித்த ஜவான் பொதுவாக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. அதன் வெகுஜன ஈர்ப்பு மற்றும் ஷாருக் கானின் வசீகரிக்கும் நடிப்பை வலியுறுத்துகிறது. நயன்தாரா மற்றும் விஜய் சேதுபதியின் வாழ்க்கையை விட பெரிய காட்சிகள் மற்றும் வலுவான துணை நடிப்புடன் கூடிய ஆக்ஷன் நிரம்பிய உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டர் திரைப்படம். கதைக்களம் நீதிக்கான தந்தையின் தேடலையும் அவரது மகனின் அந்த பணியின் தொடர்ச்சியையும் பின்னி பிணைத்து நாடகம் மற்றும் செயலில் உயர்வான கதையை உருவாக்குகிறது. தந்தை மற்றும் மகனாக கானின் இரட்டை வேடம் அதன் சுமூகமான செயல்பாட்டிற்காக குறிப்பாக பாராட்டப்பட்டது. படத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் ஒளிப்பதிவு G.K. விஷ்ணு மற்றும் VX அதன் பிரமாண்டமான காட்சி முறையீட்டிற்கு பங்களித்து முதன்மையானதாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அனிருத்தின் பின்னணி இசை கலவையான விமர்சனங்களை பெற்றது. சிலர் படத்தின் மற்ற கூறுகளைக் காட்டிலும் குறைவான தாக்கத்தையே கண்டுள்ளனர். அதன் பலம் இருந்த போதிலும் சில விமர்சனங்கள் படத்தின் குறைபாடுகளை குறிப்பிடுகின்றன. இதில் ஓரளவு யூகிக்கக்கூடிய கதைக்களம் மற்றும் பிரசங்கத்தின் தருணங்கள், குறிப்பாக முதல் பாதியில். ஆயினும் கூட ஜவான் ஷாருக் கானின் நட்சத்திர சக்தியை திறம்பட வெளிப்படுத்தும் ஒரு சிலிர்ப்பான மற்றும் பொழுதுபோக்கு காட்சியாக விவரிக்கப்படுகிறது. அனிமல் என்பது ஆக்ஷன் மற்றும் த்ரில்லர் கூறுகளை கலந்து ஒரு கவர்ச்சியான கதையை உருவாக்கும் ஒரு வசீகரிக்கும் படம். சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கிய தீவிரமான கதை சொல்லுக்கு பெயர் பெற்ற இத்திரைப்படத்தில் ரன்பீர் கபூர் ஒரு நடிகராக அவரது பல்துறை மற்றும் ஆழத்தை வெளிப்படுத்தும் பாத்திரத்தில் நடித்துள்ளார். சதி, அதிகாரம், பழிவாங்குதல் மற்றும் மனித நடத்தையை இயக்கும் விலங்கு உள்ளுணர்வு ஆகியவற்றின் கருப்பொருளைச் சுற்றி வருகிறது. ஒளிப்பதிவு பார்வைக்கு பிரமிக்க வைக்கிறது. பதட்டத்தையும் நாடகத்தையும் அதிகப்படுத்தும் காட்சிகளுடன் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவு படத்தின் தொனியை நிறைவு செய்கிறது. ஒட்டுமொத்த அதிவேக அனுபவத்தை சேர்க்கிறது. ரன்பீர் கபூரின் நடிப்பு தனிச்சிறப்பு வாய்ந்தது. உணர்ச்சிகள் மற்றும் தீவிரம் கொண்ட ஒரு சிக்கலான பாத்திரத்தை வழங்குகிறது. அனில் கபூர் மற்றும் பரிநீதி சோப்ரா உள்ளிட்ட துணை நடிகர்களும் படத்தின் தாக்கத்தை அதிகரிக்கும் வலிமையான நடிப்பை கொண்டு வருகிறார்கள். மொத்தத்தில் விலங்கு என்பது பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் வைத்திருக்கும் ஒரு சிறந்த படம். தீவிரமான த்ரில்லர்கள் மற்றும் கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்கள் சார்ந்த கதைகளை விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. வார் 2019 சோகஸ்மெலி சித்தார்த் ஆனந்த் இயக்கிய ஹிருத்திக் ரோஷன் மற்றும் டைகர் ஷெரா நடித்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வார். இப்படம் அதன் உயராக்டேன் அதிரடி காட்சிகள், ஈர்க்கக்கூடிய நடன அமைப்பு மற்றும் முன்னணி நடிகர்களுக்கு இடையிலான வேதியியல் ஆகியவற்றிற்காக பொதுவாக நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. திரைப்படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்களை விமர்சகர்கள் பாராட்டினர். பேங் பேங் 2014ஆம் ஆண்டு வெளியான பாலிவுட் ஆக்ஷன் திரைப்படம். சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் ஹிருத்திக் ரோஷன் மற்றும் கத்ரீனா கை நடித்துள்ளனர். இது ஹாலிவுட் படமான நைட் அண்ட் டே படத்தின் ரீமேக் ஆகும். அவரது சாகசங்களுக்கு நடுவில் சிக்கினார். மேலும் குறிப்பிட்ட தகவலை நீங்கள் விரும்பினால் அல்லது நீங்கள் விரும்பும் படத்தின் குறிப்பிட்ட அம்சம் இருந்தால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள்.